ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலமாக சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பலத்திரு பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மகாலய அமாவாசை அன்று எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மனிதனுடைய வாழ்வு என்பது பிறப்பு, இறப்பு, மறுபிறவி, இது மூணும் கண்டிப்பா அனைவருக்கும் இருக்கு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபநிடதங்கள், ஜோதிடங்கள், கருட புராணங்கள், இந்த நூல்களை எல்லாம் எடுத்து நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் முழுசா கொடுத்திருக்கோம். அதுலதான் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகளும் கொடுத்திருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த மகாலய அமாவாசை என்பது எப்படி சிறப்புடையது என்பதை கொடுத்திருக்கு. இதுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு நான் கொடுக்க போறேன். முதல்ல எதை செய்யக்கூடாதுன்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். வாசல்ல கோலம் போடக்கூடாது. தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம் இல்லையா, தண்ணி தெளிங்க, தெரு பெருக்குங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா கோலம் போடாதீங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நீங்க கோலம் போடக்கூடாது. மது அருந்துவாங்க, அந்த ஒரு நாள் அந்த ட்ரிங்க் சாப்பிட்றத கொஞ்சம் விட்டுடணும். ஏன்னா நம்ம மூதாதையர்களுக்காக நம்ம அதை செய்யறோம். அசைவம் சமைக்க கூடாது. சாப்பாட்டுல கண்டிப்பாக அன்னைக்கு அசைவ உணவு சமைக்க கூடவே கூடாது. அதுக்கப்புறம் பரிமாறுவதற்கும் சரி, உணவு சமைக்கவும் சில பேர் இரும்பு சாமான்களை பயன்படுத்துவாங்க. இரும்பு கடாய் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இரும்பு கடாயில இதெல்லாம் பொரியல்லாம் பண்ணுவாங்க, இல்ல குழம்பு வைப்பாங்க. இதெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது. பரிமாறவும் கூடாது, அதை சமைக்கவும் கூடாது. அடுத்தது முடி வெட்டுவாங்க. சில பேர் நகம் வெட்டுவாங்க, சில பேர் மொட்டை அடிப்பாங்க. இதையெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது. சுமங்கலிங்க முக்கியமா இருக்கிறாங்கன்னா எள் தண்ணி அவங்க இறைக்க கூடாது. அன்னைக்கு விரதமும் இருக்கக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை செய்யவே கூடாது. எதை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சூரியன் உதித்த பின்புதான், அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த எள் தண்ணி இறைக்கிறது, பூஜை பண்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான் செய்யணும். கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க, அதே நேரத்தில் குழந்தைகளையோ மனைவியோ இழந்த ஆண்கள் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அன்னைக்கு விரதம் இருந்து எள் தண்ணி இறைக்கலாம். கணவனை இழந்த பெண்களும் மனைவியை இழந்த ஆண்களும் அல்லது குழந்தைகளை இழந்த ஆண்களும் அந்த வேலையை செய்யலாம். மதியம் வரை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், அன்னைக்கு ஒரு பொழுது இருக்கணும். அந்த கணவனை இழந்த பெண்ணும் சரி, அந்த மனைவி இழந்த ஆணும் மதியம் வரை உணவு சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க இலையை போட்டு காக்காய்க்கு வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்க சாப்பிடணும். இதுல முக்கியமா என்னன்னா, தண்ணி முக்கியமா வைக்கணும். குடிக்கிற தண்ணி இலை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க இலையை போட்டு அதுல நீங்க என்னெல்லாம் பலகாரம் பண்றீங்களோ அதெல்லாம் அதுல வைங்க. காகத்திற்கு உணவு வச்சு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அமாவாசை அன்னைக்கு நீங்க அந்த உணவை சாப்பிடணும். அதனால குடிக்கிற தண்ணி கண்டிப்பாக அன்னைக்கு நீங்க வைக்கணும். அதுலயும் 3 தலைமுறையினர், நமக்கு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாக்கு அம்மா இருப்பாங்க, அம்மாக்கு அம்மா இருப்பாங்க, அந்த மாதிரி 3 தலைமுறையினரையும் அன்னைக்கு நினைச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பல விதத்திலும் மேன்மை உடையதாக அந்த வருஷம் கண்டிப்பா மாறக்கூடிய நிலைமையில இருக்கும். சமையல் பண்றவன ஏதோ ஒண்ணு சமைச்சு வைக்கிறோன்றதெல்லாம் இல்லாம கண்டிப்பா அன்னைக்கு வாழைக்காய் சமைக்கணும். அதே நேரத்துல அகத்திக்கீரை, ரெண்டுத்தையுமே அந்த சமையல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சேர்த்துக்கோங்க. அகத்திக்கீரை ரொம்ப சேர்க்கலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்து ஏதாவது ஒரு சாம்பார்ல ஒரு 4 போட்டீங்கன்னா கூட தீர்ந்து போச்சு. சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், அன்னைக்கு சமையல் செய்யணும். சாயங்காலம் 5 மணிக்கு கண்டிப்பா வீட்டுல விளக்கேற்றணும். ஏன்னா சூரிய உதயத்தையோடு தான் அவங்க வருவாங்க. சூரியன் மறையும் போது அந்த மூதாதையர்கள் மேல போவாங்க. அந்த நேரத்துல அவங்கள அன்னைக்கு என்ன பண்ண, ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த சாயங்கால நேரத்துல வணங்கி நன்றி சொல்லணும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்காக நன்றி சொன்னீங்கன்னா அந்த அவங்களுடைய அருட்கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும். ஏதாவது ஒரு 5 பேருக்கோ ஒருத்தருக்கோ அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ண முடியலன்னா எதை வேணாலும் நீங்க அன்னதானமா கொடுக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் நீங்க அன்னைக்கு அன்னதானமா செய்யுங்க. முக்கியமா இந்த மகாலய அமாவாசைன்றது தொடர்ந்து செய்யறவங்களும் இருப்பாங்க, மறந்து போன மூதாதையர் மறந்து போனவங்க இருப்பாங்க.
அவங்க அதாவது இறந்து போனவங்களுடைய நாள் நட்சத்திரம் தெரியாதவங்க இருப்பாங்க, இது வரைக்கும் மகாளி அமாவாசை கும்பிடாதவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த மகாளி அமாவாசையை இனிமே வரப்படுகின்ற மகாளி அமாவாசையை எடுத்துட்டு நீங்க அதை செஞ்சீங்கன்னா கூட உங்களை வந்து மூதாதையர்கள் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. சில பேர் வந்து நண்பர்களுக்கோ அல்லது குருக்களுக்கோ நம்மளை உருவாக்கிய அந்த குருக்களுக்கு நம்ம வந்து ஒரு அமாவாசை நாள்ல ஒரு இது செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த மகாளி அமாவாசையை நீங்க செய்யலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா ஏத்துக்கும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அதனால இவ்வளவு சிறப்புடைய இந்த மகாளி அமாவாசையை நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ எதை செய்யன்னு சொல்றோமோ அதையெல்லாம் மறக்காம செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூதாதையருடைய அனைத்து நலன்களும் கிட்டி நீங்க வாழ்க்கையில பலபடி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததுக்கு வேற ஒரு பதிவோட, இந்த பதிவு இதோட முடிஞ்சா கூட வேற ஒரு பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம். வரஹர மகாதேவா. சம்போ மகாதேவா. Subscribe to my channel and please press the bell icon for more videos.